அந்த வகையில இன்று வெளியாகக்கூடிய இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் என்பது ஒவ்வொரு நபரும் பார்க்கும் வகையில வலைதளங்கள்ல தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரப்பூர்வமான வலைதளங்களில் வெளியிடப்படும் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாகவும் சரிபார்த்துக் கொள்ளலாம் அல்லது தங்களுக்கு வாக்கு சாவடி அலுவலரை அணுகி அவருடைய பெயர்கள் இருக்கிறதா என்பதையும் சரிபார்த்துக் கொள்ளலாம் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இதில் பெரும்பான்மையான நபர்கள் நிரந்தரமாக முகவரி மாறிய இடம்பெயர்ந்தவர்களாக இருப்பதனால்தான் அதிக அளவிலான நீக்கங்கள் இருப்பதாக தோன்றுவதாகவும், அதே நேரத்தில் உயிரிழந்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கையும் இதில் நீக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாக அவர்கள் உயிரோடு இருந்திருந்தாலும் கூட அக்டோபர் 27ஆம் தேதிக்கு பிறகாக இறந்தவர்களாக இருந்தாலும் சரி, அதற்கு முன்பாக இறந்திருந்து அவருடைய பெயர் தொடர்ச்சியாக வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருந்தாலும் சரி, அவர்கள் அனைவருமே நேரடியாக எஸ்ஐஆர் பணிகளின் பொழுது சம்பந்தப்பட்ட வாக்குச்சாவடி அலுவலர் மூலமாக நேரடியாக வீட்டுகளுக்கு செல்லப்பட்டு பரிசோதித்து அவர்களுக்கு அந்த விண்ணப்பம் கொடுக்கப்பட்டுதான் தற்பொழுது இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தற்பொழுது ஒவ்வொரு மாவட்டத்திலும், தமிழ்நாட்டு முழுவதும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்திலும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக சுமார் 97 லட்சம் நபர்கள் வரையிலும் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் புதிதாக சேர்க்கக்கூடியவர்களுக்கான வாய்ப்பும் வரக்கூடிய ஜனவரி 18ஆம் தேதி வரைக்கும் கொடுக்கப்பட்டிருப்பதனால ஒருவேளை தவறுதலாக வேறு யாரேனும் அவருடைய பெயர்கள் விடுபட்டிருக்கும் பட்சத்தில் அல்லது அவருடைய பெயரை திருத்தம் செய்ய வேண்டிய பட்சத்தில், அவருடைய முகவரி திருத்தம் செய்ய வேண்டிய பட்சத்தில் அவர்கள் அதற்குரிய விண்ணப்பம் படிவமான ஃபார்ம் 6, ஃபார்ம் 7, ஃபார்ம் 8 ஆகியவற்றை கொடுத்து அவர்களுக்கு வேண்டிய அளவு விண்ணப்பங்களை கொடுத்து அவர்கள் மீண்டும் வாக்காளர் பட்டியலில் தங்களை இணைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பு ஜனவரி 18ஆம் தேதி வரையிலும் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதனுடைய முழு நோக்கம் என்பது தகுதியான வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் இடம்பெற செய்ய வேண்டும். தேர்தலுக்கு முன்பாக தகுதி அல்லாத இரட்டை வாக்குரிமை பெற்ற போலியான வாக்காளர்கள், இறந்திருக்கக்கூடிய வாக்காளர்கள் எல்லாம் நீக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த முறை என்பது தேர்தல் ஆணையத்தால் கொண்டுவரப்பட்டது என நீதிமன்றங்களிலும் கூட தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில தமிழ்நாட்டிற்கான எஸ்ஐஆர் பணிகளை பொறுத்த வரையிலும் 2 முறை கால அவகாசமானது நீட்டிக்கப்பட்டது. இதற்கு முன்பாக கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருந்த சூழல்ல கடைசியாக தேர்தல் ஆணையம் வெளியிட்ட அறிவிப்புல தேர்தலுக்கு முன்பாக பணிகள் முடிப்ப வேண்டிய தேவைகள் இருப்பதனால தமிழ்நாடு, குஜராத், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், அந்தமான் மற்றும் நிக்கோபார், அதே போன்று உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்கு மட்டும் தேர்தல் இந்த எஸ்ஐஆர் பணிகளுக்கான கால அவகாசம் நீட்டித்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் தமிழ்நாட்டுக்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருந்தது. அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை அன்று வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்திருந்தது. ஆனால் இதற்கு முன்பாக கொடுக்கப்பட்ட தேதி என்பது நமக்கு டிசம்பர் 9ஆம் தேதி வாக்கிலேயே நமக்கு வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்று சொல்லப்பட்டது. ஆனால் அதற்கான கால அவகாசம் என்பது 3 நாட்கள் தள்ளிப்படப்பட்டிருந்து நமக்கு இந்த அடுத்தடுத்த நாட்களுக்கான அந்த பணிகள் தொடங்கும் என சொல்லப்பட்டது. ஆனால் முதல் முறையாக சொல்லப்பட்ட பொழுது அதுக்கான கால அவகாசம் போதிய அளவு இல்லை என்று சம்பந்தப்பட்ட குறிப்பாக தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தலைமையிலான தேர்தல் அலுவலர்கள் ஆலோசனைக்கு பிறகு தேர்தல் ஆணையத்திடம் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் டிசம்பர் 9ஆம் தேதியாக இருந்த வரைவு வாக்காளர் பட்டியல் எடுக்கக்கூடிய தேதி தள்ளி வைக்கப்பட்டு அது 16ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருந்தது. அதற்கு பிறகும் கூட கால அவகாசம் தேவைப்படும் என்று சொன்னதனால்தான் கடந்த 11ஆம் தேதி தேர்தல் ஆணையம் மேலும் கால அவகாசம் நீட்டித்து டிசம்பர் 19ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்ற ஒரு கால அவகாச நீட்டிப்பு கொடுத்திருந்தார்கள். இந்த சூழலில் எஸ்ஐஆர் பணிகள் முழுமையாக முடிவடைந்திருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படக்கூடிய அந்த காட்சிகள் தான் பார்த்துள்ளோம். ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இந்த வரைவு வாக்காளர் பட்டியலானது வெளியாகி வருகிறது. அந்த வகையில நமக்கு இதுவரையிலும் வெளியாகக்கூடிய அந்த தரவுகள் அடிப்படையில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் 2,06,503 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். நாமக்கல் மாவட்டத்தில் 1,93,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 6,50,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். திருச்சியில் 3,31,787 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். சேலம் மாவட்டத்தில் 3,62,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 2,74,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். திருவள்ளூர் மாவட்டத்தில் 6,19,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம். சென்னையுடைய புறநகர் பகுதிகளிலும் சில பகுதிகள் திருவள்ளூருக்குள் வரக்கூடிய காரண சூழலில் திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும் 6,19,000 வாக்காளர்கள் வரைவு வாக்காளர் பட்டியலில் நீக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் விழுப்புரம் மாவட்டத்தில் 1,83,000 வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் திண்டுக்கல் மாவட்டத்தில் 3,25,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் தென்காசி மாவட்டத்தில் 1,51,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக
தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் சென்னைக்கு மாலை 4 மணி அளவுல வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்று சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையர், சென்னைக்கான தேர்தல் நடத்தும் அதிகாரி வெளியிட இருக்கிறார் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே சென்னைக்கான தகவல் என்பது 4 மணி அளவுல வெளியாகும். அதே நேரத்தில் மாலை 5 மணி அளவுல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமான புள்ளி விவரங்களை தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் வெளியிடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.